நகர் என்று சொல்லக்கூடிய தலத்திற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருளுகிறார். அங்கே இருக்கக்கூடிய சிவக்கொழுந்தீஸ்வரர் என்ற பெருமானை மனமுருகி பாடி மகிழ்கிறார். அதன் பிறகு அவர் இப்படி திருவெண்ணைநல்லூரில் இருந்து திருவாரூருக்கு செல்லுகிறார். அப்படி திருவாரூருக்கு செல்லுகின்ற பொழுது இந்த வழியிலே இருக்கக்கூடிய திருத்துறையூர், திருவதிகை வீரட்டானம், அதன் பிறகு திருத்திணை நகர் போன்ற தலங்களோடு திரு கழுமலம் என்று சொல்லக்கூடிய தலத்திற்கு எழுந்தருகிறார்கள். அங்கேயும் இப்படிதான் திருஞான சம்பந்த பெருமான் அவதாரம் செய்த தலத்தை மிதிக்க மாட்டேன் என்று அந்த எல்லை ஓரமாக கடந்து செல்லுகிறார்கள் சுந்தர பெருமான். அப்படி செல்லுகின்ற பொழுது அவருக்கு இறைவன் அந்த சீர்காழியிலே இருக்கக்கூடிய பெருமான் அவருக்கு கைலாயத்திலே இருக்கக்கூடிய காட்சியை எதிர்காட்சியாக கொடுத்தாராம். அப்படி அந்த கைலாய காட்சியை கண்டு மகிழ்ந்து கழுமல பலநகர் கண்டு கொண்டேனே என்று ஒரு அற்புதமான பதிகத்தை பாடிக்கொண்டு அவர் திருவாரூருக்கு செல்கிறார். இப்பொழுது அந்த பதிகத்தை நாம் விண்ணப்பம் செய்வோம்.